போக்குவரத்து துறையில் பணி வாங்கித் தருவதாக லஞ்சம் பெற்று ஏமாற்றிய புகாரில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு நன்னடத்தை அடிப்படையில் ஜாமீன் வழங்கவில்லை. அடிப்படை உரிமை பாதிக்கப்படக்கூடாது என்ற காரணத்தினால்தான் ஜாமீன் தரப்பட்டதாக நீதிபதிகள் விளக்கமளித்தனர். ஜாமீன் உத்தரவு பிறப்பித்த போது செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லாத நிலையில் அப்போது இருந்த சூழல் வேறு, தற்போதைய சூழல் வேறு என உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டது. அமைச்சராக இருந்தபோது புகார்தாரர்களுடன் செட்டில்மெண்ட் செய்து கொண்டது செந்தில் பாலாஜிக்கு நினைவில்லையா என கேட்ட நீதிபதிகள், தற்போது அவர் சாட்சிகளை கலைக்க முயற்சிக்க மாட்டார் என்பதில் என்ன உறுதி என்றும் வினவியுள்ளனர். உச்சநீதிமன்றம் அளித்த ஜாமீன் என்பது சாட்சிகளை கலைப்பதற்கு கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் இல்லை என காட்டமாக தெரிவித்த நீதிபதிகள், செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்றக் கோரியதையும் நிராகரித்தனர். மேலும் செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை என சிறப்பு மனு தாக்கல் செய்து ஜாமீன் பெறப்பட்ட நிலையில் அதன் பிறகு அவர் அமைச்சரானதை அறிந்து மிகவும் அதிர்ச்சியடைந்ததாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். அமைச்சராக இருந்தபோது செந்தில் பாலாஜி தவறு செய்தார் என்பதுதான் வழக்கு என்ற நிலையில் மீண்டும் அவர் எப்படி அமைச்சரானார் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அமைச்சராக உள்ள செந்தில் பாலாஜி சாட்சிகளை கலைக்க மாட்டார் என்பதை தங்களால் ஏற்க முடியாது என கூறிய நீதிபதிகள், அவர் சாட்சிகளை சாட்சி கூண்டிற்கு கூட வரவிடாமல் தடுப்பதாகவும் கண்டித்தனர். ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றத்தை செந்தில் பாலாஜி சாதகமாக பயன்படுத்திக் கொண்டதாகவும் அவருக்கு ஜாமீன் வழங்கியதையே தவறானது என தாங்கள் கருதுவதாகவும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டது. இதனையடுத்து செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் கபில் சிபலின் வேண்டுகோளை ஏற்று வழக்கு விசாரணை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அன்றைய தினம் அமைச்சர் பதவியா ஜாமீனா என்பதை செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் தெரிவிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட கபில் சிபல் திங்கட்கிழமை தாம் வாதாடப் போவதில்லை என்றும் நீதிமன்றம் அளித்து 2 ஆப்ஷனில் ஒன்றை தேர்வு செய்ய உள்ளதாகவும் குறிப்பிட்டார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.